ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸ் தேங்காய் பர்ஃபி தான். வாங்க பார்க்கலாம். இந்த பர்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி 2 பெரிய தேங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. நான் கை வலிக்க சர்விட்டே தான் இருந்தேன். அது என்னோடய ஆர்வக்கோளாறு தான். எனக்கு ஒரு பெரிய பீஸாக போட்டு அதில் எப்படி தேங்காய் பர்ஃபி வரும்னு பார்க்கலாங்கிறக்காக நானும் அம்மாவும் அப்படி ட்ரை பண்ணோம். க்ரன்ச்சினஸ் எல்லாமே நல்லாவே வந்தது. அதனால தான் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோட் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் 10 மினிட்ஸில் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் துருவி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னுமே ஒரு பெரிய பெரிய பீஸோட தேங்காய் கிடைக்கும்போது அது வேறு விதமான ஒரு டேஸ்ட்டில் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. எந்த விதத்தில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. சர்க்கரை பாகுக்கு 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கம்பி பதங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அது எப்படின்னா 2 விரலுக்கும் இடையில வச்சு பார்க்கும்போது ஒட்டியும் ஒட்டாமல் வரும். அதுதாங்க கம்பி பதம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு பேன் எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதும் அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் பர்ஃபி செய்கிறனால அதோட டேஸ்ட்டை இன்னுமே நல்லாவே காமிக்கும். அதனால தான் அதை சூடானதும் தேங்காய் துருவி வச்சுருந்ததை சேர்த்திக்கங்க. அதை சேர்த்தி நல்ல ஒரு ஸ்மெல்லோட தேங்காய் இன்னுமே சுருங்கி வரும். அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சர்க்கரை பாவை இந்த தேங்காய்க்குள்ளே போடும்போது சர்க்கரை பாவும் தேங்காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாக ஆரம்பிக்குங்க. அப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கலாங்க. அதுக்கப்புறம் பிளேட்டு இல்லை ட்ரேயில் உங்களுக்கு எது வேணுமோ அதில் எண்ணெய் இல்லைனா நெய் அதை மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா ஃபைனலாக எனக்கு கட் பண்ணும்போது மேலே மட்டும் செட் ஆகிருந்தது, கீழே செட் ஆகலைங்க. நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பர்ஃபி ஆடி நோம்பிக்கு பண்ணதுங்க. 6 நாள் ஆகுது இன்னையோட. ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ வரைக்குமே வரலைங்க. சாப்பிட்டு தான் இருக்கோம். என்னோடய ஃபர்ஸ்ட் பார்னுக்கு ஸ்வீட் பிடிக்காதனால அவர் இன்னுமே தொடவே கிடையாதுங்க. பட் செகண்ட் பார்ன் ஸ்வீட் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்கிறவங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக வேணும்னா நீங்களும் நானும் வேணால் ட்ரை பண்ணலாம். சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ போட்டு ட்ரை பண்ணலாங்க. நான் சீக்கிரமாக அந்த ஒரு ரெசிபி போட தான் போகிறேன். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாங்க. பாய்.